ஸோ இப்போ வந்துட்டு அசைன்மெண்ட் ஒர்க் வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நான் இது மாதிரி ஒன்று ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் ஜரி த்ரெட்டு. ஸோ இதை வச்சு நான் இந்த ஒர்க் வந்து பண்ண போகிறேன். இது நான் மல்டிபிள் கலர்ஸில் உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்கும். ஸோ இதை வச்சு இந்த அசைன்மெண்ட் ஒர்க் வந்து நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்டெம்முக்கெலாம் வந்துட்டு இந்த க்ரீன் லைன் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எதெல்லாம் கண்டினியூவாக உங்களால் ஒர்க் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையும் கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஸ்டெம்முக்கு நான் ஒர்க்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டையும் வந்து என்னால் கண்டினியூவாக இது எல்லாத்தையுமே கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடியும். எப்படின்னா, ஸோ நான் இங்கேருந்து ஸ்டிச் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து இப்படியே போய் இப்படி வந்து திருப்பி இந்த ஸ்டெம்முக்கு இங்கே போய் இங்கனக்குள்ளே நீங்கள் வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சுருங்க. அகெயின் எல்லாத்துக்கும் அதே தான். இப்படி போய் வந்து இங்கே போய் ஒரு எண்டு நாட்டு அகெயின் வந்துட்டு திருப்பி இங்கே வந்து ரொம்ப இங்கனக்குள்ளே ஹார்டாயிரும். ரொம்ப வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. இல்லைன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்க. ஸ்டிச்சை எடுத்துகிட்டு வந்து இங்கனக்குள்ளே ஒரு மெர்ஜ் ஆகிற இடத்துல அப்படியே நம்ம வந்து அந்த தையலே தெரியாத மாதிரி மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்து இங்கனக்குள்ளே ஒரு எண்டு நாட் போட்டுறணும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதை எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணுன்றது வந்து தெரியல. ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த ஷார்ப்னஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் லைட்டாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி திருப்புங்க. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்த முடிச்சிட்டோமா, எனக்குள்ளே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே அகெயின் இது ரொம்ப ஒட்டி தான் இருக்கணும் இந்த ஸ்டிச்சு. இதுக்கு தான் நம்ம டபுள் ஸ்டிச் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அது இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுது பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃப்ளவருக்கு வந்து நான் வேறு கலர் கொடுக்க போகிறேன். அதனால் நான் இங்கே எண்டு நாட் போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் வேறு கலர் கொடுக்கலனா சேம் நீங்கள் வெறும் சரி வச்சு தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் கண்டினியூவாக கொண்டு போயிடலாம். இப்போ அகெயின் வந்து நான் திருப்பி இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். கீழே நான் த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணலை, அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் மட்டும் போட்டு அப்படியே நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ட்ராயிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மாதிரி ட்ராயிங்ஸ் பண்ணுறீங்களோ அது மேலே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரும். நம்ம போட்டிருக்க ட்ராயிங்ஸ் மேலேயே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி கீழேயும்
இந்த இடம் வரப்போ நீங்கள் அப்படியே இப்படி ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ இப்போ இந்த போ இருக்கு இல்லையா, இதுக்கு வந்துட்டு சில்வர் கலர் கொடுக்குறேன். அப்படியே கண்டினியூவாக அது போகிற பக்கம் எல்லாம் உங்கள் கையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இப்போ இந்த இந்த ரவுண்டுக்கு வந்து முடிக்கிறேன் இல்லையா, ஸோ இப்போ இங்கே ஒரு லாக்கு பண்ணி அப்போ அந்த ரவுண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படியே இப்படி ஆப்போசிட்டில் அப்படி வாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து நான் எல்லா ஷேப்ஸும் வந்துட்டு உங்களை ட்ரை பண்ண சொன்னது. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஷேப்பில் வந்துட்டு அது கண்டினியூவாக போக முடியுதோ அந்தளவுக்கு போங்க. ஸோ அது அந்த ஷேப் வந்து எண்ட் ஆனதுக்கப்புறம் அங்கனுக்குள்ளே ஒரு எண்டு நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஷேப்புக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த ஃப்ளவர், ஸோ இந்த ஃப்ளவருக்கு வந்துட்டு பிங்க் கலர் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து அப்படியே இதை இப்படி கண்டினியூ பண்ணிடுங்க. ஸோ இப்போ இங்கே 2 நாட் போட்டுடலாம். ஸோ இப்போ இங்கேருந்து ஆரம்பிங்க. இங்கேருந்து இந்த பார்ட்டை நீங்கள் பண்ணுறதுக்கு இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ தான் அது மெர்ஜாகி இருக்கும் ஒர்க்கு.
ஸோ நம்ம ஆரம்பிக்கிற இடமும் முடிக்கிற இடமும் வந்துட்டு ரொம்ப விசிபிளாக தெரியக்கூடாது. இதே மாதிரி எல்லா ஃப்ளவரையும் நம்ம முடிச்சிடலாம். நீங்கள் ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிடணும், எங்கே ஸ்டிச்சை ஆரம்பித்து நம்ம எங்கே போய் முடிக்க போகிறோன்றது கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்பயும். ஆரி ஒர்க்கில் வந்துட்டு கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு ஒர்க்கை எடுக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் வந்துட்டு நீங்கள் எனக்கு பண்ணி அனுப்பணும்.